ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரைட் ஜூஸ் கைசானில் எபிசோட் 37 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரியா ஆத்தாடி, இதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கே விடிஞ்சிருமே. யாருமே இல்லை காப்பாற்ற. இங்க எல்லாமே பிஸியா இருக்காங்க. இத்தனை பேர் இருக்காங்க, எப்படி இவங்களை எப்படி விட்டுட்டு போறது? ஆனா எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு நேரம் இல்லையே. என்ன பண்றது? இவனால இப்படி விட்டும் போக முடியாது, மனசு கேட்காது. போய் காப்பாத்தணுமே ப்ரோ. இந்த வார்த்தை கரெக்டான டைமுக்கு வந்திருக்கடா. சொல்றா ஒரு வயசு போதும், எல்லாம் அழிஞ்சிடும். அவ்வளோதான்டா, முடிஞ்சிச்சுடா வாரு. அங்க நிக்கிறான்டா அவன். உன் தம்பி நான் தெரிஞ்சாடா கொண்டான்னுவான். என் தம்பிகளை கொன்னவன் இடா சொல்லிட்டாரான். கன்வர்ஜென்ஸ், பிளட் மேனிபுலேஷன் கன்வர்ஜென்ஸ். நம்ம ரத்தத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து அதோட லிமிட் வரைக்கும் கம்ப்ரஸ் பண்றது தான் இந்த ஸ்கில். கன்வர்ஜென்ஸ்னால கம்ப்ரஸ்ட் ஆன இந்த பிளட் ஒரே நேர் கோட்ல செலுத்தப்படும். சபிக்கப்பட்ட ஆற்றல் கூட சேர்த்து கம்ப்ரஸ்ட் ஆன பிளட்டை இது கூட சேர்க்கும் போது அது சவுண்டை விட வேகமா போகும். லேசர் மாதிரி. பிளட் மேனிபுலேஷனோட இந்த கலை பேர் என்ன தெரியுமா? என்ன? பியர்சிங் பிளட். அப்படியே லேசர் ஆக்கி வச்சிருக்கான். 2 தாக்கங்களை ஏற்படுத்தும் வினோதமான டெக்னிக்கா இருக்கு. விட்டா கட் பண்ணியிருப்பான் கையவே. டான்ஸ் இருக்காங்க. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என் 2 தம்பிகளும் சாகும்போது கடைசியா ஏதாவது சொல்லிட்டு செத்தாங்களா? தம்பிங்களா? நிறைய பேர் கொண்டு இருக்குன்னா யாரை சொல்றேன்? கையால கொன்னியே அந்த 2 பேர் தான். மற்றவங்களை கொல்லுமோ தெரியல, எதுவும் சொல்லல. ஆனா அண்ணன் வருவான்னு சொன்னானே. அழுதாங்க. ஏசு கேச்சேசு, எனக்கு துணையா இருந்த உங்க அண்ணனை இப்படி கொள்றேன்னு கண்கூட பாருங்க. சாவறதுக்கு காரணமே நீ தான்டா, உங்களை வழி மாற்றி விட்டது. ஓ, பிளட் மட்டும் அவனோட பவரா இருக்கு. டைரக்டா அட்டாக் பண்ணா ஒன்றும் இல்லை. கம்மை ஒட்டி ஒட்டி எடுக்கிற மாதிரி இது. கை தட்டினாலே எனக்கு டோட தாண்டா ஞாபகம் வரும். இது என்னடா ரொம்ப போச்சு, மறுபடியும் என்ன விட்டு தள்ளி போயிட்டானே. கிட்ட இருந்தால் தான் அடிக்க முடியும். தொலைவா இருந்தால் பிளட் இல்லாமல் சான்ஸ் கம்மியா இருக்கு. அவன் நினைச்ச மாதிரி என் தலைக்கு குறி வச்சானா
சாவு நிச்சயம். அதனால இனிமே க்ளோஸ் ரேஞ்சில் ஃபைட் பண்ணணும். அவ எப்ப குறி வைக்கிறான்றதையும் நான் தான் முடிவு பண்ணணும். ஏமாத்த பாக்குறியா? பார்த்துக்கலாம்டா. என்ன பண்ணுறாங்க? ரொம்ப கவனிச்சுட்டு பார்க்குறாங்க. ஓப்போ நான் யோசிச்சது சரிதான். சுடும் போதுதான் அதோட வேகம் அதிக அளவுல இருக்கும். அதுல இருந்து தப்பிச்சானா ஜெயிச்சிடலாம். போடு. சூப்பர் நோவா. அவன் கையை உடச்சி விட்றா. சரியா போயிடு. ஏதாவது ஹெல்ப்புக்கு வந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இன்னும் பவராக அடிக்கலையே போல இருக்கு. கிட்டது. யாரா நீ இவ்வளவு பலசாலியா இருக்க? படுத்துறானே. ஏய், இருக்கியா? இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? உனக்கு தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அவனும் அதே தான். யாரு தேடி படிக்கிறானே அவனா? அப்படின்னா உனக்கு டோட கூட இருப்பானே அவன். நீ கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் கூட என்ன ஐடியா அது? டாய்லெட்டா? எதுக்கு? இடத்த சுருக்கத்துக்கா? இல்லையா, அவன் தான் எல்லாத்தையும் வெட்டி வீசுறானே. அந்த பக்கம் எலிவேட்டரும் டாய்லெட்டும் மட்டும்தான் இருக்கு. பொருளில் சிக்கன எலி மாதிரி துடிச்சு சாக போறேன். என்ன சத்தம் அது? ஒரு முட்டாள் கிட்ட தோக்குறதுக்கு ஒன்றும் என் தம்பிங்க அடி முட்டாளுங்க கிடையாது. அதுல ஏதோ ஒரு குரல் வர கேக்குது. என்ன குரல் அது? ஒரு வேளை அவன் ஏதாவது பிளான் போட்டுட்டு இருப்பானோ? எதுக்கும் கவனமா இருப்போம். நீ வாய்ஸ் வந்துதான் பெரிய எத்தனை வேணும்? பாத்ரூம்களை வச்சு என்ன பண்ண முடியும் புரியலையே. கிட்ட கொண்டு வராங்க. ஓ, தண்ணி பிளட் வேலை செய்யாதுல்ல. அருகுதாண்டா. பிளட்டோட திக்னஸ் கம்மியாகும்ல. ஓடு. தப்பு பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணிட்ட சிங்காரன்ற மாதிரி. இதுதான் இனி அவன் எங்க எப்படி தப்பிச்சு போறான்னு நானும் பார்க்கிறேன். என் கன்வர்ஜென்ஸ் கரைஞ்சு போயிடுச்சா? அது இவனுக்கே தெரியுதா? பிளட் மேனிபுலேஷன் டெக்னிக்கோட தாக்கம் அதிகரிக்கிறதுக்காக ரத்தத்துல இருக்கிற உறைய வைக்கிற பண்பை செயலிழக்க வச்சிருவாங்க. அதனாலதான் மற்றவங்களை விட ஜோசோவோட ரத்தம் இன்னும் சுலபமா தண்ணியில கரைஞ்சு போயிடுது. இது போதாதுன்னு தண்ணியில பட்டதுனால ஏற்பட்ட ஆஸ்மாட்டிக் பிரஷர் ரத்தத்துல இருக்க ரெட் பிளட் செல்ஸை விரிவடைய வச்சு அதோட செல் வால்ஸை டேமேஜ் பண்ணிருக்கு. இதனாலதான் ரத்தத்துக்குள்ள இருக்கிற 45% செல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால அவனோட டெக்னிக்கும் கன்வர்ஜென்ஸும் செயலிழந்து போயிடுச்சு.
சூப்பர். அப்படின்னா மெக்காமாரு வச்ச குறி தப்பலன்னு அர்த்தம். உடம்புக்கு வெளியில பிளட் மேனிபுலேஷனை பயன்படுத்தி சோசோவால இனி யூஜி இத்தாதோரியை தாக்கவே முடியாது. அந்த டீமில் அந்த ஆள் இருந்ததுனால அவனுக்கு வீக்னஸ் தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு தெரியவே இல்லையா அதை பற்றி? ஸ்கேல் ஸ்டாக் சோசோவுக்கு சண்டை போட்டு அனுபவம் இல்லைங்கிறதுனால அங்க என்ன நடக்குதுன்றது கூட அவனால புரிஞ்சுக்க முடியல. நடக்கிறத Direct ஏத்துக்கிட்ட attack வழி தான். இல்லாம பிளட் மேனிபுலேஷனை தான் உடலுக்குள்ளேயே செயல்படுத்திக்கிட்டான். இது எப்படின்னு எனக்கு புரியல. ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, அது போதும். ஏன்னா இப்ப அவ ஏன் இடத்துல இருக்கா? பிளட்டை உடம்புக்குள்ளேயே வச்சு தாக்குவான்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ பிளட்டு போச்சு, அதுக்கு வீக் ஆக மாட்டேன் நீ. பிளட்டு சதைக்குள்ளேயே வச்சு அட்டாக் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஹாரர். சண்டை கூட பயங்கரமாக போகிறனால வராதுன்னு நினைச்சேன். அப்போ ஜெயிக்க முடியும். சோசோ ஒரு ரத்த கட்டிய மட்டும் தண்ணியில படாம காப்பாத்தி மறைச்சு வச்சதுனால அது கரைஞ்சு போகாம இருந்திருக்கு. எங்க அந்த வச்சுனுக்குறான்? கட்டியில தன்னோட சபிக்கப்பட்ட ஆற்றலும் இருந்ததுனால ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட இருந்த இத்தாதோரி லிவர் சிதைக்கப்பட்டுச்சு. லிவரா? பிளட் மீட்டியோரைட். சொத்துப்பிட்டேன். அவனால என்ன தாக்க முடியாதுன்னு நினைச்சேன். என்ன இது? எங்க தாக்கி இருக்கு? எப்படா அடிச்சா? அதை விட இது பயங்கரமா இருக்கே. ஏதோ அடிபடக்கூடாத இடத்துல அடிபட்டிருக்கு. அப்படின்னா நான் செத்துருவனா? லிவர்லேயே அடிச்சுட்டு நான் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஃபுஷிகிரோ, குகிசாக்கி, நானாமி, என்னோட மத்த சீனியர்ஸும் எப்படியாவது கோஜோவை காப்பாத்துறதுக்கு அவங்க முன்னாடி போவாங்க. அதனால இவன் கூட நான் சண்டை போட்டு சித்தாலும் பரவாயில்ல. கோஜோவை காப்பாத்துறதுக்கு நான் தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு கை பார்த்துருவோம். 3 அடிதான், பலமான 3 அடி. நான் டிஃபன் பண்ணத கணக்குல எடுக்காமலே இவனோட இந்த 3 அடி மட்டும் எனக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் பியூர் சிங் பிளட் அளவுக்கு வேகமா இல்லைனாலும் என் பிளட் மீட்டியோரைட் வலிமையானது. இவனும் நல்லா சேதாரம் பிளட்டு கழட்டி கையில் குத்தி பல்லு கழட்டி கையில் குத்துருக்கேன். பிளட் மேனிபுலேட் பண்ற மந்திரவாதிங்க இவன் பிளட் மீட்டியோரைட்டுக்கு பண்ண மாதிரி ரத்தத்தை உறைய வைக்க மாட்டாங்க. ஏன்னா பிளட் பிளேட்ல கூட அதோட வெளிப்புறம் திடமாகவும் உள்புறத்துல ரத்தம் வேகமா பாயறதுனால அது வலிமையாகுது. பிளட் மேனிபுலேஷனை பயன்படுத்துற யாராலையும் ஒரே நேரத்துல எல்லா வெசல்ஸ் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அதிகமா ரத்தத்தை உறைய வைக்கிறதால உடனே த்ராம்போசிஸ்னால அவங்க பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வாடா பார்த்துக்கலாம். ரத்தம் உறையறத விட யூஜி தான் பெரிய ஆபத்துன்னு சோசு நினைக்கிறான். எல்லாத்தையும் ஆயுதமாக்குறாங்க. அப்பாடி ஜஸ்ட்
கண்ணில் பட்டுருச்சா? எக்ஸ்பேன்லாம் வராது. பெரிய ஃபைட்டாக போயினுக்குது இது. சண்டை ஆரம்பத்துல இருந்தே நான் இன்னும் என்னோட இடது கையை பயன்படுத்துறேன். என்னால இதை பயன்படுத்த முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியுது. அதனால என்னோட வலது கையை டிஸ்ட்ராக்ஷனுக்கு பயன்படுத்துறேன். வாங்கிங்க. பட்டுருச்சா? என்ன இது? ஏதோ ஒரு விதமான ஃபீலிங் வருது. கையை கட் பண்ணிட்டான். என்ன இப்படி ஆயிடுச்சு? அந்த இடத்துல அட்டாக் பண்ணுவான்னு தெரிஞ்சு அங்கே பிளட்டு போட்டு நிற்க வச்சிருக்கான் ஷீல்டா. தெரியாத இன்னும் சுகுணா வருவானோ? மூச்சு விடுறானா? செத்து போன என் தம்பிங்க கிட்ட மன்னிப்பு கேளுடா. அடச்சே, இப்படி ஒரு மாவக்காரங்கிட்டே தோத்து போவான். வந்துட்டான். இல்லையே என்ன நடக்குதுன்னு. என்னடா நடந்துச்சு? கண்ணை பார்த்ததுக்கு இது ஆயிடுச்சு. அதான் புரியலையே. அவனும் மயக்கத்தில் தான் இருக்கான். சுகுணா இவன் உடம்புக்குள்ள போயிடுச்சா? இல்லையே. அந்த நொடியில ஜோசோவுக்கு நிறைய நினைவுகள் வந்தது. அதுவும் இல்லாத நினைவுகள். இல்லாத நினைவுகள். சுகுணா பண்ண வேலையா? மைண்ட் எதுனா குழப்பி விட்டுட்டானோ? உன் தம்பிங்கள தம்பிக்கு இப்படிதான் ஊட்டி வளர்த்தியாடா? இன்னும் இவனே உட்கார வச்சிருக்கான். எட்டாவது வரையும் உன் தம்பின்னு நம்ப வைக்கிறானா? இந்தாங்க, நீங்களும் வாங்கிக்கோங்க. என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியல. ரியலா அவனும் உன் குடும்பத்தை சேர்ந்தவனாடா? இன்னைக்கு எபிசோடு பிளட்டாக இருந்துச்சுங்க. அப்படிதான் சொல்லலாம். ரத்த கலவையாக இருந்தது. ரத்தத்தை வச்சே ஃபைட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம இட்டதோரி அங்கேருந்து ஓடி வந்தால் உள்ளே போகிறப்போ இனுமாக்கி அவன் பேர் மைக் மகன் வச்சுக்கலாம். நல்லா இருந்தது. அவன் வந்து கரெக்டாக ஹெல்ப் பண்ணான். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து இவன் அந்த நம்ம தம்பியை கொண்டவன்ற அந்த வெறியில் சண்டை போட்டுட்ருக்கான். பட் நல்லா இருந்துச்சுங்க. இது டோடோ கூட இருந்தவனும் அதே தான். பிளட்டு வச்சு தான் புஷிகரை கூட ஃபைட் போடுறப்போ அவனும் பிளட் வச்சு தான் யூஸ் பண்ணான். ஸோ அது இவனுக்கு தெரிஞ்சதுனால அந்த டெக்னிக்லாம் தெரியுன்றதுனால பாத்ரூம் கூட்டின்னு போயிட்டு அந்த தண்ணி இது பண்ணுறப்போ பிளட்டோட திக்னஸ் குறையுன்ட்டு நல்ல ஐடியா கொடுத்தான்.
ஸோ அதை வச்சு பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் இவன் என்ன பண்ணான்னா அந்த பிளட்டு வெளியே விடாமல் உடம்புக்கு ஷீல்டாக யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். கைக்கும் எங்கே அடிப்படுதோ அந்த இடத்துல அப்படின்ட்டு அந்த இடத்துல பிளட் எடுத்து நிற்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டான். இட்டாதோரி அந்த ஒரு அடி பலமாக தான் இருந்திருக்கும், வாங்கியிருந்தால் பட்டிருப்பான். பட்டு அந்த டெக்னிக்லாம் அவன் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுறான். பட் ஃபைனலாக என்ன நடந்துச்சுன்றது சத்தியமாக புரியல. இப்போ சுகுணா வெளியே வந்து அவனை மூளையெல்லாம் குழப்பி விட்டுருச்சா, இல்லை இப்போ நம்ம இட்டாதோரி நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் இவன் என்ன கிளான்னு தெரியல, இவனுக்கு நேச்சுரலாக எப்படி பவர் இருக்குது, நார்மல் ஹியூமனாகவே இல்லை, கெட்ட சக்தி இல்லாமல். ஏன்னா அவங்க அப்பா அம்மா பற்றி இவனை எதுவுமே காட்டல இல்லையா. மேபி இந்த கிளானை சேர்ந்தவனோ இவங்க கூட்டத்தில் இவனோ ஒரு ஆளோ அப்படின்ற மாதிரியும் ஒரு டவுட் இருக்குது. தெரியல எனக்கும் அது எப்படி எடுத்துல தான் உங்கள் கூட்டத்தில் ஒரு ஆள் தான் இவனும் நம்ப வைக்குதா, அது எப்படி அது சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம், ஏன்னா சுகுணா இப்போ நினச்சிருந்தா வெளியே வந்து இவனை ஒரு அடியில் போட்டு தள்ளிட்டு இருக்கும். பட் வெளியும் வரல, அது முழிச்சிச்சு திரும்ப கண்ணு மூடிச்சு. அப்படின்றப்போ ஒன்று மைண்டை குழப்பி விட்றதுக்கு எதனா பண்ணிட்டு போயிருக்கணும், இல்லையா இவனுக்காக வந்து இவனை தொடரப்போ ஒரு ஃபீல் வந்திருக்கணும். ஏன்னா இவனோட பிளட்டு அவன் உடம்புக்குள்ள ட்ராவல் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ அது வரப்போ மேபி இவனோட டிஎன்ஏன்றப்போ இவனுக்கு அது என்ன தோணுதா, இவனால அம்மா ஆளுங்களை ஒருத்தன்ட்டு அவனுக்காக ஃபீல் ஆகுதான்றது மட்டும் புரியல. பார்ப்போம் அது நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறாங்களான்ட்டு. பட் இந்த 2 குழப்பம் இருக்குது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.